புதுச்சேரி முருகம்பாக்கம் மந்தக்கரை ஸ்ரீ திரௌபதி அம்மன் திடலில் உலகத்தை அதிரச் செய்கிற அதிர்ச்சியடைய செய்கிற அமைதி உலகம் சித்தர்கள் மாநாடு மிக பிரமாண்டமாக அமைக்கப்பட்ட மாநாட்டு பந்தலில் மாநாட்டு ஏற்பாடுகளில் மிக சிறப்பாக துவங்கியது. போர் சூழ்ந்த இந்த சூழலில் உலகத்தினுடைய தலைவர்கள் எல்லாம் இந்த உலகத்தில் அமைதி உலகம் உருவாவதற்கு மக்கள் எல்லோரும் அன்பும் கருணையுமாக சக மனிதர்களோடு இணக்கமாக வாழ்வதற்கான வழிவகைகளை தேடிக்கொள்வதற்கு உலகத் தலைவர்கள் எல்லாம் முயற்சி செய்ய வேண்டும், அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்கிற செய்தியை உலகத்திற்கு அறிவிக்கக்கூடிய அமைதி உலகம் சித்தர்கள் மாநாடு அமைந்தது. இங்கே நிகழ்ந்த அஸ்வமேத யாகம் மகா வேள்வி உலகத்தில் அதர்மங்கள் அழிக்கப்படுவதற்கும் தர்மங்கள் காக்கப்படுவதற்குமான ஆன்ம சக்தியை வெளிப்படுத்துவதாக, அதிரச் செய்வதாக, உலகை அதிரச் செய்வதாக அமைந்தது. அதற்கான விளைவுகள் இன்றைக்கு உலகம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்பது நிதர்சனமாக இருக்கிறது. சித்தர்கள் மாநாடு, அமைதி உலகம் சித்தர்கள் மாநாடு தவத்திரு பிரபஞ்சானந்தா தெய்வசிகாமணி சுவாமிகள் தலைமையில் ஸ்ரீ மணிகண்டன் இறைய அடிகளார் அவர்களினுடைய முன்னிலையில் சித்தர்கள் பூஜையுடன் சித்தர்கள் வழிபாட்டுடன் முறையாக துவங்கியது. இந்த மாநாட்டினுடைய செய்தியாக உலகத் தலைவர்களுக்கு அமைதி உலகம் உருவாவதற்கு நீங்கள் எல்லாம் அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்கிற வேண்டுகோள் முன்வைக்கப்பட்டது. அமைதி உலகம் உருவாக வேண்டும் என்று சொன்னால் உலகம் முழுவதும் அருளாட்சிகள் அமைய வேண்டியது அவசியம் என்கிற வழிகாட்டுதல் தரப்பட்டது. அருளாட்சிகள் அமைய வேண்டும் என்று சொன்னால் அறநெறி அரசியல்கள் மலர வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்கிற செய்தி இந்த மாநாட்டின் மூலமாக, அஸ்வமேத யாகத்தின் மூலமாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இதை நிதர்சனப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அதை இந்த பாரத மண்ணிலே இருந்து வழிகாட்டி உலகத்தை வழிநடத்த வேண்டும் என்கின்ற வலியுறுத்தல் இங்கே கொடுக்கப்பட்டது. இதை நிறைவேற்றுவதற்கு அனைத்து அரசியல் கட்சிகளும் தேர்தலில் தூய்மையான தொண்டும் சேவையும் செய்து மக்களுக்கு அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடிய தகுதியுள்ளவர்களை மட்டுமே வேட்பாளர்களாக நிறுத்த வேண்டும் என்கிற வேண்டுகோள் முன்வைக்கப்பட்டது. அரசியல் கட்சிகளை எல்லாம் கலங்கச் செய்திருக்கிறது. அரசியல் என்பது, அரசு என்பது தர்மத்திற்கானது, உயர்ந்த ஆன்மீகமானது. இந்த அரசியலிலும் அரசிலும் இருக்கக்கூடியவர்கள் தர்மத்திற்கான மனிதர்களாக இருக்க வேண்டும். அதர்மத்திலே ஈடுபடக்கூடியவர்கள் அழிக்கப்படுவார்கள், தர்மம் காக்கப்படும். அதற்கான செயல்கள் இந்த உலகத்தில் தொடங்கிவிட்டது என்பதை இந்த சித்தர்கள் மாநாடும் அஸ்வமேத யாக வேள்வியும் உலகத்திற்கு அறிவித்திருக்கிறது, பிரகடனப்படுத்தி இருக்கிறது. அதனுடைய விளைவுகளை இன்றைக்கு அமெரிக்க அதிபரிலே இருந்து உலகத் தலைவர்கள் எல்லாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது என்பதன் மூலமாக நிதர்சனப்படுத்தி இருக்கிறது. இந்த மகத்தான மாநாட்டில் சித்தர்களும் ஞானிகளும் சாதுக்களும் சன்னியாசிகளும் துறவிகளும் பெரும் திரளாக கலந்து கொண்ட இந்த மாநாட்டினுடைய மலரை அகில பாரத சன்னியாசிகளினுடைய சங்கத்தின் நிறுவனர் தவத்திரு ராமானந்த மகராஜ் அவர்கள் வெளியிட தவத்திரு மூர்த்திலிங்க தம்பிரான் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள்.
இந்த மாநாட்டில் 5000 பேருக்கான அன்னதானம் பத்மாவதி மணிகண்டன் அவர்களினுடைய பேருதவியோடு மிக சிறப்பாக துவங்கி அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த அற்புதமான நிகழ்வு அருளாளர்களாக இருக்கின்றவர்கள் இந்த உலகத்திற்கு வழிகாட்ட வேண்டியதனுடைய அவசியத்தை உணர்த்துகின்ற மகா வேள்வியாக அஸ்வமேத யாக வேள்வி மிக சிறப்பாக துவங்கி நடைபெற்றது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் பக்தி பரவசத்தோடு இந்த வேள்வியிலே உலக அமைதிக்காகவும் அருள் சார்ந்த அரசுகள் உருவாவதற்காகவும் அறநெறி அரசியல் மலர்வதற்காகவும் அர்ப்பணித்துக் கொண்டது. மக்கள் தர்மத்திற்கு துணை நிற்கின்றவர்களாக இருக்கிறார்கள் என்பதை எதிரொலிப்பதாக இருந்தது. இது இந்த மண்ணிலே இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களை எல்லாம் கலங்கச் செய்திருக்கிறது. அரசியலிலே இருக்கின்றவர்கள் அதர்மத்திலே செயலாற்றினால் அவர்கள் பேரழிவை சந்திக்கப் போகிறார்கள் என்கிற செய்தி இந்த மாநாட்டின் மூலமாக எதிரொலிக்க செய்திருக்கிறது. இன்றைக்கு நாடு முழுவதும் நடைபெறக்கூடிய மாநாடுகள் சில மனிதர்களின், சில மக்களின், சில தலைவர்களினுடைய சுயநலங்களுக்காக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் உலக நலனுக்காக மக்களினுடைய நல்வாழ்வை சிறக்கச் செய்ய வேண்டும் என்பதற்காக, அறங்கள் இந்த மண்ணில் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக, யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கிற இந்த பாரத பூமியினுடைய பெரும் பேருண்மை இந்த உலகம் முழுவதும் நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதற்காக நடைபெற்ற இந்த சித்தர்களின் மாநாடு அஸ்வமேதையாக மகா வேள்வி தர்மம் காக்கப்பட வேண்டும், அதர்மங்கள் அழிக்கப்பட வேண்டும் என்பதை இந்த உலகத்திற்கு உணர்த்துவதற்காக நிகழ்ந்த இந்த மகா வேள்வி இன்றைக்கு உலகத்திலே அதற்கான செயல்கள் துவங்கிவிட்டது என்பதை தெரிவித்திருக்கிறது. அந்த விளைவுகள் உலகம் முழுவதும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள்.